ஹலோ ஹாப்பி சோல் சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? ஸோ நேற்று நம்மளோட சேனலில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு குழம்புங்கும் போது கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா வதக்குனா தான் குழம்பு வந்து நல்லா சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். இது வரைக்கும் சிக்கன் குழம்பு வச்சு நல்லா டேஸ்ட்டாக இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா அது ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி வந்து எலும்பெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு போன்லெஸ் சிக்கன்லாம் வந்து பெப்பர் ஃப்ரை வந்து பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பசங்க என்ன சொன்னாங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். ஸோ நான் வந்து 2 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் கிட்டத்தட்ட ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நான் வந்து குழம்பு வந்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன். அதனால நல்லா 2 சொம்பு கிட்டத்தட்ட தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து வைக்க போகிறேன். நம்ம வந்து இட்லி தோசைக்குனா கொஞ்சம் கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். சாதத்துக்குங்கும் போது இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் வந்து சாதத்துக்குங்கிறதுனால காய் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து முருங்கைக்காய் அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வெந்து வரத்துக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், நல்லா மிளகு நிறையா போட்டு ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம், வேற எந்த காரமும் கிடையாதுங்கனால நான் மிளகு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க, நல்லா மிளகு நிறையவே போட்டு அரைச்சி ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக கொத்தமல்லி போட்டு தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு வித்தின் ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும்.